நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது parallelogram law of addition. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் முடிச்சிருப்போம் அப்படின்னா law of vector addition வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் parallelogram law of addition. ஜஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, law of vector addition மாதிரியே தான். நல்லா கவனிங்க, a வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு, நார்மலா b வெக்டார்னு இன்னொரு வெக்டார் இருக்கும், ஆமாங்களா? parallel மீனிங் என்னது? இணையா இருக்கிறது. parallel vectors, a வெக்டாருக்கு parallel வெக்டார் என்ன எழுதலாம்? அதுவும் ஒரு a வெக்டார் தான். ஜஸ்ட் இப்படி எழுதிக்கலாங்களா? இதையும் என்ன நம்ம எழுதலாம்? a வெக்டார். b வெக்டாருக்கு parallel இந்த இடத்துல இன்னொரு b வெக்டார் எழுத முடியும், ஆமாங்களா? இந்த a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் நம்ம ரிசல்டன்ட் எப்படி எழுதுவோம்? இந்த இடத்துல இப்படி வரைவோம், ஆமாங்களா? r வெக்டர் நான் அதை வச்சுக்கிறேன் ரிசல்டன்ட். அப்ப இந்த a வெக்டருக்கு இந்த b வெக்டருக்கு ரிசல்டன்ட் அதுவும் இதேதான். சொல்றது புரியுதுங்களா? இந்த ab க்கு ரிசல்டன்ட் இதுதான், இந்த ab க்கு ரிசல்டன்ட் இதேதான். அல்லது நம்ம இந்த ரெண்டு ab க்கு ரிசல்டன்ட் பார்த்தாலுமே இதுதான், ஓகேங்களா? அப்ப ஜஸ்ட் ரிசல்டன்ட் ஒரு இடம் மாற போறது இல்ல, ரெண்டு வெக்டர் கண்டினியூஸா ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா இடம் மாற போறது இல்லை அப்படிங்கறத டினோட் பண்றது என்னது? parallelogram law of addition. ஒண்ணும் இல்ல, நார்மலா நம்ம வெக்டர் டினோட் பண்ணும்போது a வெக்டார் இங்க b வெக்டார் இங்கன்னா ரிசல்டன்ட் இங்க. ஒருவேளை a வெக்டார் இங்க b வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த மாதிரி a வெக்டார் b வெக்டார், அதோட ரிசல்டன்ட் எங்க இருக்கும்னா நடுவுல இருக்கும் அப்படின்னு டினோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ரிலேட்டிவ் எலாஸ்டிக் கான்செப்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமா இது தேவைப்படும், ஓகேங்களா? அப்ப ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இங்க a வெக்டார் இங்க b வெக்டார் அப்படின்னா, ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ரெண்டு வெக்டர் கண்டினியூஸா இருந்தா அதோட ஆப்போசிட் சைடுல வந்து ஆப்போசிட் சென்ஸ்ல, ஓகேங்களா, ஆப்போசிட் சென்ஸ்ல நம்ம வரைவோம். இல்ல ரெண்டு வெக்டரோட ஆங்கிள், இப்ப a வெக்டர் b வெக்டர்னா இதே நம்ம ஆங்கிள் இப்படி இந்த வெக்டர்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் சென்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் law of parallelogram law of addition, ஓகேங்களா? parallelogram law of addition. இதுலயுமே நம்ம ரிசல்டன்ட்கான ஃபார்முலா என்னது? சேம் அங்க யூஸ் பண்றதுதான், a square plus b square plus 2ab cos theta. அதே மாதிரி ஆல்பாக்கான ஃபார்முலா இந்த இடத்துல இருந்து இருக்கிறோம். எப்பயும் போல நம்ம ஆல்பாங்கிறது என்ன சொல்றது எடுத்தோம்? ரிசல்டன்ட்டுக்கும், ஓகேங்களா? இது ரிசல்டன்ட் a வெக்டர், ரிசல்டன்ட்டுக்கு a வெக்டருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் தானே அது ஆல்பா. அதே மாதிரி எழுதும்போது b sin theta a plus b cos theta. ஒருவேளை இந்த பீட்டா வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும், a sin theta a plus b cos theta ன்னு வரும், ஓகேங்களா? a sin theta ஓகேங்களா? tan beta equal to a sin theta b plus a cos theta, ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, என்ன வரும்னா b plus a cos theta. a ஓட காம்பனன்ட் தான் ரெண்டா இங்க பிரியுது, ஓகேங்களா? இதுல வந்து b ரெண்டா பிரிச்சோம், இதுல a வை ரெண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? b plus a cos theta, ஓகேங்களா? இந்த இடத்துல இதை மட்டும் மாத்திக்கங்க, b plus a cos theta அப்படிங்கறது இந்த இடத்துல வரும், ஓகேங்களா? இந்த இடத்துல தீட்டாங்கிறது உங்களுக்கே தெரியும், ஆங்கிள் பிட்வீன் இந்த a and b. ஆல்பா அப்படிங்கிறது a க்கோ ரிசல்டன்ட்க்கும், ரிசல்டன்ட் நான் இந்த இடத்துல c ன்னு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு நடுவுல இருக்கிறது. அதே மாதிரி பீட்டாங்கிறது b க்கும் ரிசல்டன்ட்க்கும், b க்கும் ரிசல்டன்ட்க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் பீட்டா, ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை நிறைய யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதுறோம் அப்படின்னா, ஓகேங்களா? இதையே நம்ம ரிவர்ஸ்ல எழுதுறோம், அதாவது மைனஸ் ஆஃப் b க்கு எழுதுறோம். இது a வெக்டார், இது b வெக்டார். மைனஸ் ஆஃப் b க்கு ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? a வெக்டார் இங்க இருக்கு, மைனஸ் ஆஃப் b இங்க இருக்கு, மைனஸ் ஆஃப் b இங்க இருக்கு. அப்ப இதுக்கு ரிசல்டன்ட் இதுக்கு சென்டர்ல இருக்கும், ஜஸ்ட் அதுதான் இது, ஓகேங்களா? a வெக்டார் இப்படி இருக்கு, b வெக்டார் மேல இருக்கு, நான் மைனஸ் ஆஃப் b அப்படியே ஆப்போசிட் சென்ஸ்ல போடுவேன், ஓகேங்களா? அப்ப அதோட ரிசல்டன்ட் இங்க இருக்கும், ஓகேங்களா? a க்கு b க்கு நடுவுல இருக்க ஆங்கிள் இந்த இடம் தான் தீட்டா, ஓகேங்களா? எப்பயும் போல அது தீட்டாவே தான் இருக்கும். இந்த இடம் என்னவா இருக்கலாம்? 180 மைனஸ் தீட்டாவா இருக்கலாம், ஓகேங்களா? மொத்த இடம். அதே மாதிரி ஒரு பாடி மேல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல வந்து பொருள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எந்த ஆங்கிள் அதிகமா இருக்கும், எது கம்மியா இருக்கும், ஆல்பா அதிகமா பீட்டா அதிகமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன், ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல நான் சைட்ல கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்படி ஒரு பொருள் இருக்கு, F1 ஃபோர்ஸ் a வெக்டார்னு வச்சுக்கலாம், இது மேல இருக்கிறது b வெக்டார்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது a, இது b வெக்டார், ஓகேங்களா? a வெக்டார் b வெக்டார் அப்படி ரெண்டு வெக்டார் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து சென்டர்ல இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு, இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு, சென்டர்ல ரிசல்டன்ட் ஃப்ரம் parallelogram law of addition, ஓகேங்களா? அப்ப இதோட ரிசல்டன்ட் வந்து a கூட மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பான்னு சொல்லுவோம், இந்த ஆங்கிள் பீட்டான்னு சொல்லுவோம். ஆல்பா அதிகமா இருக்குமா பீட்டா அதிகமா இருக்குமா? எப்ப ஆல்பா அதிகமா இருக்கும், எப்ப பீட்டா அதிகமா இருக்கும், அந்த ஒரு கண்டிஷன்ஸ் தான், ஒண்ணும் இல்ல. ஏவோட எண் மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, நான் இந்த டைரக்ஷன்ல பிடிச்சிருக்கிறேன், இந்த மேல ஒரு டைரக்ஷன்ல பிடிச்சிருக்கிறேன், ஓகேங்களா? எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமோ அந்த பக்கம் பொருள் நகரும், ஆமாங்களா? நல்லா கவனிங்க, எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமோ அந்த பக்கம் பொருள் நகரும். ஒருவேளை ஏவோட ஃபோர்ஸ் அதிகம், இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் அதிகம் அப்படின்னா நான் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பொருள் இப்படி ஒரு பக்கம் கம்மியா இருக்கிறாங்க, மேல கம்மியா இருக்கிறாங்க, இந்த பக்கம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, அப்ப பொருள் இந்த டைரக்ஷனை நோக்கி நகரும், ஓகேங்களா? இந்த
ஏங்கிற போர்ஸை நோக்கி நகரும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வேல்யூ அதிகம். ஓகேங்களா? அப்ப இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா போர்ஸ் அதிகம் அப்படின்னா இது இந்த பக்கம் சாஞ்சிருச்சு. அந்த ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் ஏ பக்கம் சாஞ்சிருச்சு அப்படின்னா வேல்யூ கம்மியா இருக்கும். ஆல்பாவோட வேல்யூ கம்மியா இருக்கும், பீட்டாவோட வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப ஏ அதிகம் பி கம்மி அப்படின்னா ஆல்பா கம்மியா இருக்கும், பீட்டா அதிகமா இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒருவேளை ஏ வந்து கம்மி பி அதிகம். ஓகேங்களா? பி வந்து அதிகமான போர்ஸ், ஏ வந்து கம்மியான போர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பொருள் எந்த பக்கம் போகும்? இப்படி போகும். ஆமாங்களா? அந்த பி நோக்கி போகும். ஓகேங்களா? அப்ப இந்த ஆங்கிள் கம்மியா இருக்கும், இந்த ஆங்கிள் அதிகமா இருக்கும். அப்ப ஆல்பா இங்க அதிகம், பீட்டா கம்மி. ஆல்பா அதிகம், பீட்டா கம்மி. எப்ப பி அதிகமா இருக்கும் போது ஏவை விட. ஓகேங்களா? ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவல் சார், ஐ மீன் இங்க ஒரு நான் 5 கொடுக்குறேன், இங்கேயுமே 5 தான் கொடுக்குறேன். பொருள் எங்க போகும்னா ரெண்டுக்கும் நடுவுல போகும், சென்டர்ல மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த ஆங்கிளும் 45 தான், இந்த ஆங்கிளும் 45 தான். ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ரெண்டு வெக்டர் மைனஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ரிசல்ட் பார்த்தாச்சு. எதுல லா ஆஃப் அடிஷன் வந்து ட்ரையாங்கிள் வச்சு பார்க்கும்போது ஏ மைனஸ் பிக்கு என்ன வரணும், நடுவில் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் எதனால அப்படிங்கிற ரீசன் ஒன்றும் இல்லை. அந்த இடம் தீட்டா அப்படின்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள், ஏக்கும் பிக்கும் இங்க ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் கிராஸா வரையணும், நோ ப்ராப்ளம். இது பி வெக்டார், இது பி வெக்டார், இது ஏ வெக்டார்னா இந்த ஆங்கிள் ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா அப்படின்னா நான் ஆப்போசிட் ஆஃப் பி வெக்டார் இது எழுதுறேன் அப்படின்னா இது என்ன எழுதலாம், மொத்தம் இடம் வந்து 180 வரும். ஓகேங்களா? மொத்தம் 180 வரும். அப்போ 180 மைனஸ் தீட்டா எழுதுறாங்களா, காசுல தீட்டாக்கு பதிலா 180 மைனஸ் தீட்டா இந்த ஒரு கண்டிஷனுக்கு. அப்போ 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா. ஓகேங்களா? காஸ் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது, மைனஸ் காஸ் தீட்டா. அதனால நடுவுல மைனஸ் வந்திருக்கும். அப்போ 180 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டாரும் மைனஸ் பி வெக்டாருக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் தான் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட் அந்த ஒரு லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பெஷல் கேசஸ். ஸ்பெஷல் கேசஸ்ல எப்பப்பெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்தா நம்ம ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கவோ அல்லது தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்ல சார் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு, இது இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலே நம்ம ஆங்கிள் இதுதான் சொல்லிடலாம், அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூல இருக்கும் மினிமம் வேல்யூல இருக்கும்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு 3 கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ எப்ப கிடைக்கும், ரெண்டு வெக்டரை கூட்டும் போது மேக்ஸிமம் வேல்யூ எப்ப கிடைக்கும் அப்படின்னா நமக்கு எப்ப மேக்ஸிமம் கிடைக்கும்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. 5 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. எதனால நான் ஃபோர்ஸ் வச்சு பேசணும், உங்களுக்கு ஃபோர்ஸா இருந்தா ஈஸியா புரியும். ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு பொருள் நகரும் இல்லைங்களா, அப்ப எந்த டைரக்ஷன்ல நகரும், ஃபோர்ஸும் ஒரு வகையான வெக்டர் தானே, நம்ம வெக்டரை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர்ஸ் வச்சு பேசும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசன்னால 5 நியூட்டன்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், அதே டைரக்ஷன்ல 7 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப ரெண்டும் சேர்ந்து மொத்தமா அதை தள்ளும். ஓகேங்களா? 13 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் சேர்ந்து அதை ஆட் பண்ணும். ஆமாங்களா? அப்ப எப்ப மேக்ஸிமமா கிடைக்கும்னா ரெண்டு பொருளும் பேரலா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ரெண்டு பொருளும் இல்ல, ரெண்டு ஃபோர்ஸும் பேரலா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும். which means ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர், இந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் 0வா இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் ரிசல்டன்ட்கான ஃபார்முலா ஜஸ்ட் ஆங்கிள் 0ன்னு போட்டோம்னா cos 0 ஓட வேல்யூ 0, அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அவ்வளவுதான். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? அதோட வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன பண்ணா அந்த மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா a பிளஸ் b ரெண்டுத்தையும் கூட்டிட்டா மட்டும் போதும். இந்த ஃபார்முலாக்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? என்ன பண்ண போதும், இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் cos 0 ஓட வேல்யூ 1 வரும். cos 0 ஓட வேல்யூ என்ன வரும், 1 வரும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது எப்படி இருக்கு, a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அதாவது மீதி என்ன இருக்கும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஆமாங்களா? cos 0 ஓட வேல்யூ 1 வரும். ஓகேங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம், a plus b ஹோல் ஸ்கொயர் எழுதலாங்களா, a plus b ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம எப்படி எழுதுவோம், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது ரூட்டுக்குள்ள இருக்கு, ரூட் ஸ்கொயரிங் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், a plus b மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த ஒரு ஃபார்முலாக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல, ரெண்டு ஃபோர்ஸும் பேரலா ஆட் ஆகுது, பேரலா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிங்க. ரிசல்டன்ட் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா? ரிசல்டன்ட் வேணும் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள போக தேவையில்ல. மத்தபடி ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலாக்குள்ள போகணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஃபார்முலா இல்லாம ஜஸ்ட் அப்பயே ஆட் பண்ணிடக்கூடாது. எப்ப ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 0ன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் பேரலா ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லது மேக்ஸிமம் மேக்னிட்யூட் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் சரி, சொல்றது புரியுதுங்களா, எல்லாமே ஒரே கண்டிஷன் தான் ஆங்கிள் 0 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப ஆட் பண்ண போதும். எப்ப சார் மினிமமா கிடைக்கும், ஒரு பொருளை வந்து
ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது பொருள் கம்மியா நகர்றது எப்ப நகரும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பக்கம் இருந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறேன், அங்க இருந்து ஒரு 7 நியூட்டன் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே 5 7. ஓகேங்களா, ஒரே பக்கத்துல கொடுக்கும்போது வேகமா போகுது. ஓகேங்களா, 13 நியூட்டன் அளவுக்கு தான் உனக்கு, ஐ மீன் 12 7 5 12 நியூட்டன் அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ரிசல்ட் இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்கும்போது என்ன ஆகும், நான் 5ல கொடுக்குறேன், அவன் 7ல கொடுக்குறான்னா 2 அளவுக்கு இந்த பக்கம் நகரும். ஆமாங்களா, ஏன்னா 5 5 மைனஸ் ஆயிருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஒரு டைரக்ஷன் பிளஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது, மைனஸ். ஓகேங்களா, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் 2 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் என்னது, இதே வெக்டர் இப்படி வெக்டர்னா சம்திங் 180 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 180 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 180 டிகிரின்னு சொன்னாலும் சரி, ஆப்போசிட் வெக்டர்ஸ்னு சொன்னாலும் சரி, அல்லது ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ். ஓகேங்களா, ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்னு சொன்னாலும் சரி, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மினிமமா மேக்னிட்யூட் கிடைக்கும். மினிமம்னா மீனிங் என்னது, இந்த ரெண்டு வெக்டரும் சேர்ந்து மினிமம் மேக்னிட்யூட் ஆஃப் 2 கொடுக்குது. ஓகேங்களா, மினிமம் மேக்னிட்யூட் ஆஃப் 2 கிடைக்குது. b மைனஸ் a ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். a மைனஸ் b அல்லது b மைனஸ் a, அது எந்த வெக்டர் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அடுத்தது மூணாவது கண்டிஷன், ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆனிச்சுனா, ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலர், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும், ஆங்கிள் வந்து 90 டிகிரி. உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர், இந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் என்னது 90 டிகிரி. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா எப்படி வரும், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இது மட்டும் வரும். ஏன்னா இந்த இடத்துல cos 180 நம்ம போடும்போது மைனஸ்ல வரும். ஓகேங்களா, cos 180 ஓட வேல்யூ வந்து -1, அப்ப -2ab வரும். அப்ப அது எப்படி இருக்கும், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதுக்கு ரூட் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு a மைனஸ் b மட்டும் கிடைக்கும். எப்படி இந்த வேல்யூ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணும்போது cos 90 ஓட வேல்யூ, இதுல நம்ம cos 90 ஓட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா என்னது, cos 90 க்கு தான் வேல்யூ 0. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா நான் ரொம்ப முக்கியம். எப்பப்பெல்லாம் ஃபோர்ஸா இருக்குது எது வேணாலும் இருக்கும், ரெண்டு வெக்டர்ஸ் எப்பப்பெல்லாம் பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுதோ அப்ப அதோட ரிசல்டன்ட்கான ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், சர்க்குலர் மோஷன்ல அடிக்கடி வர பார்ட். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல அந்த ரெண்டு ஃபோர்ஸ் நான் f னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, f னே கன்சிடர் பண்றோம் அப்படின்னா f ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், 2f ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப 2f ஸ்கொயர்னா f ஸ்கொயர் வெளியில வந்தா f, 2 ரூட்டுக்குள்ள அப்படியே வச்சுக்கினா f ரூட் 2. அப்ப ரிசல்ட் என்னது, f ரூட் 2. ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷனை a பிளஸ் b எப்ப கம்மியா கிடைக்கும் அப்படின்னா a மைனஸ் b எப்ப. ஓகேங்களா, எப்ப அதிகமா கிடைக்கும்னா a பிளஸ் b எப்ப. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். சிம்பிளான கண்டிஷன் தான், பட் எப்படி வருது அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெக்டர் மல்டிபிளிகேஷனுக்குள்ள போறேன். வெக்டர் மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ரெண்டு வகையான மல்டிபிளிகேஷன் இருக்கு வெக்டர் மல்டிப்ளை பண்றது, ஆட் சப்ட்ராக்ஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்றது எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு வகையான மல்டிபிளிகேஷன் இருக்கு. ரெண்டு வெக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணும் போது எண் மதிப்பு மட்டும் கிடைச்சதுன்னா அது ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன் சொல்லுவோம். அதாவது மேக்னிட்யூட் மட்டும் கிடைச்சதுன்னா ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன், வெக்டரும் கிடைச்சதுன்னா அது வெக்டர் மல்டிபிளிகேஷன் அல்லது கிராஸ் ப்ராடக்ட், இதை டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா, டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலர் ப்ராடக்ட் பேர்லயே இருக்கு. ரெண்டு வெக்டர்ஸ், ஓகேங்களா, ரெண்டு வெக்டரை நான் மல்டிப்ளை பண்றேன், எனக்கு மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ ஸ்கேலரா இருக்கு அப்படின்னா வர வேல்யூ ஸ்கேலரா இருக்கு. ஸ்கேலர்னா மீனிங் என்னது, மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கு, டைரக்ஷன் பத்தி எதுவுமே வரல. ijk வெக்டரோ என் கேப்போ இந்த மாதிரி எதுவுமே வரல. ஓகேங்களா, அந்த மாதிரி இல்ல, வெறும் எண் மதிப்பு 10 20 நம்பர்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா அது ஸ்கேலர். நம்பர்ஸ் இல்லாம இருக்கு, ijk வெக்டரோட வருது அல்லது n வெக்டர் n கேப், ஓகேங்களா, அது வருது அப்படின்னா அது வெக்டர். ஓகேங்களா, வெக்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, டாட் ப்ராடக்ட்னா மீனிங் என்ன, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல அந்த பொருள் நடந்துச்சுன்னா அது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்லயே மூவ்மெண்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் டன் வந்து ஸ்கேலர்னு சொல்லலாம். ஏன்னா ஒர்க் டன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஒரு பொருள் எவ்வளவு தூரம் நகருதோ அதுக்கு பேர் தானே அது ஒர்க் டன். அப்ப நம்ம ஒரு வேளை நான் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கணும், பொருள் இந்த பக்கம் தான் நகரும். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு ஒர்க் டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க் டன் அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு ஒர்க் டன் அப்படிங்கிறது ஸ்கேலர். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது நகருது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல நகரும்னா அந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அதிகமா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தா ஸ்கேலர். இல்ல சார் நான் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல கொடுக்குறேன், நான் ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா பொருள் நகருது, பெர்பெண்டிகுலர் செங்குத்தா நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு செங்குத்தா பொருள் நகருது. நான் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆனா பொருள் மேல போகுது.
சார் எப்படிங்க சார் அது நடக்கும்? சில கண்டிஷன்ஸ்ல நடக்கும். ரொட்டேஷனல் மோஷன்ல கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் அல்லது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் பாத்திரலாம். டாட் ப்ராடக்ட்ல வந்து ரெண்டு ஏ வெக்டார் பி வெக்டார்னு ரெண்டு வெக்டார் இருக்கு. ரெண்டு வெக்டார் நான் டாட் ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏபி காஸ் தீட்டா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஏபி காஸ் தீட்டா. அதாவது காம்பனன்ட் ஆஃப் பி, பி வெக்டார் இங்க இருக்கு. ஓகேங்களா? நான் பி வெக்டருக்கு காம்பனன்ட் பிரிக்கிறேன். ஏ மேல எவ்வளவு இருக்கும்? ஐ மீன் தீட்டா இங்க இருக்கு. இது ஏ பி வெக்டார், இது ஏ வெக்டார். ஓகேங்களா? இது ஏ வெக்டர், அது பி வெக்டர். பி வெக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு. ஆமாங்களா? கிடைத்தளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்? ரிசல்டன்ட் இங்க இருக்கு. பேரலோகிராம் லா படி ரிசல்டன்ட் இங்க இருக்கு அப்படின்னா ரெண்டு காம்பனன்ட், ஒன்னு இங்க இருந்திருக்கும், இன்னொன்னு இங்க இருந்திருக்கும். ஆமாங்களா? ரெண்டு வெக்டார் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இருந்தா ரிசல்டன்ட் இப்படி. அப்ப ரிசல்டன்ட் நடுவில் இருக்கு அப்படின்னா ரெண்டு வெக்டர் இந்த மாதிரி எழுதலாம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல இது தீட்டா அப்படின்னா இது பி அப்படின்னா ஓகேங்களா? இது என்னது? ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைடுங்களா? ஆப்போசிட்ல என்னது? சைன் யூஸ் பண்ணுவோம். இதுவும் இதுவும் ஒண்ணுதானே? பேரலல் வெக்டர் படி, பேரலல் வெக்டர் படி ஈக்குவல் வெக்டர்ஸ். ஓகேங்களா? இதுவும் இதுவும் ஒண்ணு. அப்ப இந்த இடத்துல என்னது? பி சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இது என்னன்னு எழுதலாம்? பி சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? பி காஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணலாம். அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது பொருள் நகரும். எந்த பக்கம் நகரும்? பி சைன் தீட்டா வந்து இந்த பொருள் இந்த டைரக்ஷன்ல நகர்றதுக்கு காரணம் இருக்காது. ஏன்னா அது மேல் பக்கம் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? மேல் பக்கம் இந்த டயக்ராம்ல வரையணும்னா இங்க என்ன ஆக்ட் ஆகும்? பி சைன் தீட்டா, பி காஸ் தீட்டா இங்க ஆக்ட் ஆகும். அப்ப ஏ கூட என்ன ஆக்ட் ஆகுது? பி காஸ் தீட்டா. ஜஸ்ட் பொருள் இப்படிதான் நகர போகுது. நான் இப்படி பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னா பொருள் இந்த டைரக்ஷன்ல தான் வரும். ஆமா இல்லைங்களா? அப்ப பி காஸ் தீட்டா இன்டு ஏ, அதெல்லாம் இந்த இடத்துல எழுதிருக்கேன். என்னது? ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு. ஓகேங்களா? எதனால காஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பொருள் அந்த டைரக்ஷன் நகர்ற இடத்துல இருக்க காம்பனன்ட் ஆஃப் ஏ வெக்டர், அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? காம்பனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அல்லது ரெசல்யூஷன் ஆஃப் ஏ வெக்டர்னு சொல்லுவோம். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரெசல்யூஷன். காம்பனன்ட்ஸ் பிரிக்கிறது, சைன் காஸா பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? காம்பனன்ட்ஸ் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஏபி காஸ் தீட்டா. அல்லது எனக்கு ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் தேவைப்படும் சார். இதுல ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் என்னது? தீட்டா தான். அப்ப தீட்டாக்கான வேல்யூ என்ன? காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன பண்ணலாம்? a dot b divided by ab. ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அதோட மேக்னிடியூட். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் ab. ஓகேங்களா? தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் a and b தான், உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? டாட் ப்ராடக்ட் ஆஃப் a two வெக்டர். ரெண்டு வெக்டார் a வெக்டார் b வெக்டார்னு ரெண்டு வெக்டார் நான் டாட் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்கேலர் கிடைக்கும். இங்க எந்த ஒரு வெக்டர் சிம்பிளுமே வராது. ஓகேங்களா? நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கேலர். which means மேக்னிடியூட் எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கும். 5 10 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எதுவும் கிடைக்காது. அல்லது ஏபிசி நம்பர்ஸ் இருந்தா, ஐ மீன் ஏபிசிங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தா அது கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மற்றபடி எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த டாட் ப்ராடக்ட் எதெல்லாம் ஒபே பண்ணும் அப்படிங்கறத பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எது ஒபே பண்ணும் அப்படின்னா கம்யூட்டேட்டிவா ஒபே பண்ணும். கம்யூட்டேட்டிவ் என்னது? a டாட் b ஈக்குவல் டு b டாட் a. அங்க பார்த்த மாதிரி தான் a பிளஸ் b ஈக்குவல் டு b பிளஸ் a யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஆனா மைனஸ்க்கு அது ஒர்க் ஆகாது. a மைனஸ் b நாட் ஈக்குவல் டு b மைனஸ் a ன்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க டாட் ப்ராடக்ட்ல a டாட் b ஈக்குவல் டு b டாட் a ன்னு எழுதலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவும் ஒபே பண்ணும். அதாவது ரெண்டு வேல்யூ உள்ள மல்டிபிள் இருக்கு, அதுல இருந்து நான் டாட் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா a டாட் b பிளஸ் a டாட் c ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்றது, நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி. ஓகேங்களா? டாட் ப்ராடக்ட்ங்கிறது நார்மல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி தான். கிராஸ் ப்ராடக்ட் ஆனா அந்த மாதிரி இல்ல. ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிள் கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, ரெண்டு வெக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, ஐ மீன் ரெண்டு வெக்டரை அப்ளை பண்ணும்போது அந்த வெக்டருக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் செங்குத்து திசையில ஒரு பொருள் நகர்ந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்? கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்க்ரூ எடுத்துக்கலாம் அல்லது உங்க வாட்டர் கேன் மூடி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறீங்க. ஆமாங்களா? வாட்டர் கேனை இப்படி திருப்புவீங்க, ஆனா மூடி மேல வரும். ஆமாங்களா? ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுப்பீங்க, ஐ மீன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அந்த இடத்துல ஒண்ணு இந்த டைரக்ஷன்ல கொடுப்பீங்க, இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஆமாங்களா? ஆனா நம்ம இப்படி கொடுக்குறோம், ஆனா பொருள் இப்படி வருது. அல்லது இப்படி கொடுக்குறோம், பொருள் உள்ள போகுது. சொல்றது புரியுதுங்களா? நான் வந்து கிளாக் வைஸ்ல கொடுக்குறேன், பொருள் என்ன ஆகும்னா வெளியில வரும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகேங்க? ஐ மீன் ஆப்போசிட்ல பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் கிராஸ் ரூல் தான். ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் என்னது? ஜஸ்ட் கைய வந்து எங்க இருந்து வைக்கணுமோ, ஓகேங்களா, எங்க ஆரம்பிக்குதோ, கிராஸ் எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுது. நான் இங்க என்ன எழுதிருக்கேன்? ஏ கிராஸ் பி. அப்ப ஏல கைய வச்சு பி பக்கமா கிராஸ் பண்ணணும். கைய கிராஸ்னா அது வளைக்கிறது. ஓகேங்களா? வளைக்கும் போது நம்ம தம்பு, ஓகே, பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அந்த தம்பு குறிக்கிற டைரக்ஷன்ல அதோட ரிசல்டன்ட் இருக்கும்னு மீனிங். ஓகேங்களா? அதோட ரிசல்டன்ட் இருக்கும். அப்ப ஜஸ்ட் இப்படி இருந்து நான் இப்படி வளைக்கிறேன் அப்படின்னா கை எங்க போகுது?
மேல் நோக்கி போகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து நான் கையை இப்படி வளைக்கிறேன் அப்படின்னா கையை மேல் நோக்கி போகுது. அப்ப மேல் நோக்கி போகுதுன்னா அதோட ரிசல்டன்ட் எங்க இருக்கும்னா கண்டிப்பா மேல் நோக்கி தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, A கிராஸ் B யோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். சார் இந்த இடத்துல இப்ப எங்க சார் டைரக்ஷன் இருக்கும்னா கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். A டாட் B யோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? A யோட டைரக்ஷன்லயே தான் இருக்கும். ஏன்னா காம்போனன்ட் வந்து இந்த இடத்துல பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஆனா இங்க அப்படி இல்ல, அதுக்கு பர்பெண்டிகுலர். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் எடுக்கும்போது ஒண்ணுக்கு என்னது பர்பெண்டிகுலர் தான். 3 வெக்டரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலர் தான். அப்ப பர்பெண்டிகுலரா மேல போகும். ஓகேங்களா, செங்குத்து திசையில. நெக்ஸ்ட் இந்த A டாட் B க்கு ஃபார்முலா எழுதணும் போது AB sin θ யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அங்க cos θ னா இங்க sin θ. சார் ஏன் சார் sin θ அப்படின்னா சைன்ல தான் நமக்கு என்ன வேல்யூ? பர்பெண்டிகுலர் 90 டிகிரில வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் சைன்ல தான் sin 90 யோட வேல்யூ வரும். பர்பெண்டிகுலர்னா மீனிங் என்னது? 90 டிகிரி ஆங்கிள் இப்படி வந்த வெக்டர். அப்ப எப்ப cos 90 யோட வேல்யூ 0, sin 90 யோட வேல்யூ தான் 1. ஓகேங்களா, அப்ப sin 90 தான் வேல்யூ கிடைக்கும். அப்ப sin ஜஸ்ட் இதே மாதிரி தான், இங்க cosனா அங்க sin. n கேப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இது ஒரு வெக்டர் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக. நமக்கு கிடைக்கிற மதிப்பு ஒரு வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் வெக்டர், டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் ஸ்கேலர். ஓகேங்களா, அந்த வெக்டரை டினோட் பண்றதுக்காக தான் என்னது இந்த n கேப். சார் எனக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும் போதும், n மதிப்பு மட்டும் போடணும், இதுக்கு மாடுலஸ் நம்ம போறோம்னா n கேப் நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் வேணும், sin θ மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? A கிராஸ் B டிவைட் பை AB ன்னு நமக்கு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் B டிவைட் பை AB. θங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஆங்கிள் இப்படி இந்த வெக்டர்ஸ் தான். ஓகேங்களா, கிராஸ் ப்ராடக்ட் வந்து நமக்கு வெக்டரை கொடுக்கும். அதே மாதிரி இது எந்தெந்த லாவெல்லாம் ஒபே பண்ணும் அப்படிங்கறத பாத்துறலாம். எதை ஒபே பண்ணல அப்படின்னா கம்யூட்டேட்டிவா ஒபே பண்ணல, ரொம்ப முக்கியம். இங்க கம்யூட்டேட்டிவ் ஒபே பண்ணும். A டாட் B ஈக்குவல் டு B டாட் A தான். பட் A கிராஸ் B ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ரொம்ப ரொம்ப முக்கியம். A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. நம்ம இங்க இருந்து இங்க திருப்புறோம் அப்படின்னா பொருள் மேல போச்சு, இங்க இருந்து இங்க திருப்புறோம் அப்படின்னா பொருள் கீழே போகும். ஜஸ்ட் இங்க இருந்து திருப்பும் போது பொருள் கீழே போகும். ஓகேங்களா, ஐ மீன் கீழே போகும் தான் மீனிங் என்னது? இது மேல வருதுன்னா ஓப்பன் ஆகுறதுன்னு அர்த்தம், கீழே போகும்போது க்ளோஸ் ஆகுது. அந்த ஒரு வாட்டர் கேன் மூடி வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றதுக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றதுக்கும் அதான மீனிங். இந்த இடத்துல நல்லா பாருங்க, இது இங்க இருந்து இங்க ரொட்டேட் பண்றீங்க கிளாக் வைஸ், இங்க இருந்து சாரி இது ஆன்டி கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் A டு B. கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது இந்த பக்கம் திரும்புது, புரியுது இல்லைங்களா? அப்ப இப்படி நீங்க ரொட்டேட் பண்ணும்போது அது ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது வேற டைரக்ஷன்ல போகும். ஓகேங்களா, அப்ப A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ஆனா வேற ஏதோ ஒபே பண்ணும் அப்படின்னா ஆன்டி கம்யூட்டேட்டிவ் ஒபே பண்ணும். அது என்ன ஆன்டி கம்யூட்டேட்டிவ்னா ஒண்ணும் இல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். மைனஸ் ஆஃப் B கிராஸ் A. ஒண்ணும் இல்ல, A கிராஸ் B ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? மைனஸ் ஆஃப் B கிராஸ் A. இது A, இது B, இது A, இது B. இதோட ரிசல்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா, இது C, A கிராஸ் B. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? மைனஸ் ஆஃப் B கிராஸ் A, அதாவது மைனஸ் B கிராஸ் A. மைனஸ் B எங்க இருக்கும்? இது B அப்படின்னா இந்த இடம் B னா இதுதான் என்னது? மைனஸ் B. ஓகேங்களா, இது மைனஸ் B, மைனஸ் B கிராஸ் A. இங்க இருந்து நான் இங்க பண்றேன் அப்படின்னா இது என்னது? மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, A கிராஸ் B என்னாச்சு? ஆன்டி கிளாக் வைஸ், B கிராஸ் A கிளாக் வைஸ். அப்ப ரெண்டும் சேம் இல்ல. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் ஆஃப் B கிராஸ் A ஈக்குவல் மைனஸ் B. இது B னா இதுதான் மைனஸ் B, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இது மைனஸ் B கிராஸ் A. கிராஸ் A னா மைனஸ் B ல இருந்து A க்கு கிராஸ் பண்ணும். அப்ப இது என்னது? மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் ஆச்சு. அப்ப ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா, அப்ப ரெண்டும் சேம் தான். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒபே பண்ணுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஒபே பண்ணுது. ஜஸ்ட் இதே மாதிரி தான். A கிராஸ் B பிளஸ் C அப்படின்னு இருக்குன்னா A கிராஸ் B பிளஸ் A கிராஸ் C நம்ம எழுதிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் வெக்டர் மல்டிப்ளிகேஷன் வந்து ஒபே பண்ணும். வெக்டர் மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல சொல்றது வெக்டர் ப்ராடக்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது இதோட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் குள்ள தான் போக போறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் ரெண்டு சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் ஸ்கேலர். ஓகேங்களா, இந்த பக்கம் பார்க்க போறது எல்லாமே ஸ்கேலரை படுத்து, அடுத்த பக்கத்துல வெக்டரை பத்தி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா, ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலர்னா என்னது? A வெக்டார்னு ஒரு வெக்டர், B வெக்டார்னு ஒரு வெக்டர். ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். எப்பனா டாட் ப்ராடக்ட்ல ரிசல்டன்ட் ஜீரோவா இருக்கும். நான் இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ரெண்டும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், பொருளே நான் வராது. ஓகேங்களா, பொருள் ஐ மீன் ரிசல்டன்ட் இந்த இடத்துல என்னவா இருக்கும்னா AB cos θ ஓட வேல்யூ ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா, ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா cos 90 ஓட வேல்யூ ஜீரோ. இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா, இந்த ஃபோர்ஸுக்கும்
இந்த ஃபோர்ஸ்க்கு சமம் இல்லை. இதுக்கு ஆப்போசிட்ல கொடுத்தோம்னா எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமோ அந்த பக்கம் நகரும். ஓகேங்களா, ஒரே டைரக்ஷன்ல கொடுத்தோம்னா வேகமா நகரும். ஓகேங்களா, அதிக தூரம் நகர்ந்துருக்கும். பட் பெர்பெண்டிகுலரா கொடுக்கும்போது இது வேற பக்கம், இது வேற டைமென்ஷன். சிம்பிளா சொல்லணும், இது வேற டைமென்ஷன். இது எக்ஸ், ஐ மீன் இது ஒரு டைமென்ஷன் தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் டைமென்ஷன் தான், ஒய் ஆக்சிஸ் அது வேற டைமென்ஷன். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வேற எப்ப சார் டாட் ப்ராடக்ட் 0 ஆகும்? ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார் 90 இருக்கும்போது 0 ஆகும். ஓகேங்களா, cos 90 ஓட வேல்யூ 0. எப்ப 90 இருக்கும்னா ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது. வேற எப்ப 0 ஆகும்னா மேக்னிட்யூட் ஏதோ ஒண்ணுக்கு 0 இருந்தாலுமே, ரெண்டு வெக்டார் இருக்கு A B ன்னு நான் ரெண்டு கன்சிடர் பண்றேன். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்காவது மேக்னிட்யூட் 0 இருந்துச்சுன்னா, என் மதிப்பு 0 அப்படின்னா 0வால எதை மல்டிப்ளை பண்ணதான் 0 தான். அப்ப உங்களுக்கு 0 கிடைக்கும். நார்மல் நம்பரை மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் என்னது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். வெக்டார்ல எப்பங்க சார் 0 கிடைக்கும்? வெக்டார்ல வெக்டார் மல்டிப்ளிகேஷன் எப்ப 0 கிடைக்கும்? ஒண்ணுமே இல்ல, A cross A வெக்டரும் B வெக்டரும் பேரலலாவோ ஆன்டி பேரலலாவோ இருந்தா. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா sin 0வும் sin 180 தான் என்னது உங்களுக்கு 0 கிடைக்கும். sin 0னாலும் சரி sin 180னாலும் சரி, கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம sin யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, sin 0 ஓட வேல்யூ 0, sin 180 ஓட வேல்யூ 0. அப்ப 0 இருக்கும். அப்ப மீனிங் என்னது பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல். கான்செப்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் A ஒன்னு இங்க இருக்கு, B மே இங்கதான் இருக்கு. இதை நம்ம எப்படி வளைக்க முடியுங்களா? கிராஸ் ப்ராடக்ட் இதை பண்ணவே முடியாது. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. கிராஸ் பண்ண முடியாது. A ல இருந்து ஏக்கு நீங்க கையை வளைக்கணும். இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இதே டைரக்ஷன்ல தான் ரெண்டுமே இருக்கு. எப்படி கையை வளைக்க முடியும்? முடியாது. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எப்ப பண்ண முடியாது அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 0வாவோ 180ஆவோ இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது. நடுவுல மேக்ஸிமம் 90 வரைக்கும் தான் உங்களுக்கு. 90 தாண்டிச்சுன்னா உங்களால பெருசா பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்ப A cross B வேல்யூ 0 ஆகும். டாட் ப்ராடக்ட்ல எப்பெல்லாம் வேல்யூஸ் கிடைக்கும் அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இட் செல்ஃப், அதாவது A வெக்டார்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு A வெக்டார் இருக்கு. ரெண்டு A வெக்டரையும் நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா A ஸ்கொயர் கிடைக்கும். நார்மலா 2 இருக்கு, இன்னொரு 2 இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா? 2 into 2 4. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னதான்? 4 தான். ஓகேங்களா, அதே மாதிரி தான் டாட் ப்ராடக்ட் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்ப ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஏன்னு இன்னொரு வெக்டர் இருக்கு. ரெண்டு வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணா A ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு R வெக்டரோட வேல்யூ நான் xy yj zk. ஓகேங்களா, R வெக்டரோட வேல்யூ தான் நார்மலா எழுதுறது, ரெப்ரசன்ட் பண்றது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸ்ல. இன்னொரு R வெக்டர் நான் அதை மல்டிப்ளை பண்றேன்னா I into I j into j k into k ஓட வேல்யூ தான் நமக்கு 1 வரும். எப்ப அப்படின்னா டாட் ப்ராடக்ட்ல I into I நம்ம என்ன எழுதலாம்? I ஸ்கொயர் எழுதலாம். இதுமே அது ஒரு வெக்டர் தான். அதே வெக்டர் இட் செல்ஃப் என்ன கிடைக்கும்? நமக்கு சேம் வெக்டர் கிடைக்கும், ஸ்கொயர்ல கிடைக்கும். அப்ப I dot I ஸ்கொயர், j dot j ஸ்கொயர், k dot k ஸ்கொயர். இதோட வேல்யூஸ் என்னன்னா 1. I ஸ்கொயர் வேல்யூ 1, j ஸ்கொயர் வேல்யூ 1, k ஸ்கொயர் வேல்யூ 1. ஓகேங்களா, அதுபடி பார்க்கும்போது I into I ஸ்கொயர், j into j ஸ்கொயர், k into k ஸ்கொயர் வேல்யூ 1 1ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் வேல்யூ தான் வரும். அப்ப x into x ஸ்கொயர்னு கிடைக்கும், y into y ஸ்கொயர் கிடைக்கும், z into z ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது நமக்கு r ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. r ஓட வேல்யூ என்னது x y z ன்னு இருக்கு, இங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர்னு இருக்கு. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு கண்டிஷன் எப்பெல்லாம் வேல்யூ வரும்? இந்த ஒரு 3 கண்டிஷனுக்கு மட்டும் தான் நமக்கு வேல்யூ வரும். I dot I, j dot j, k dot k. டாட் ப்ராடக்ட் எப்ப வேல்யூ வரும்னா I dot I, j dot j, k dot k ல மட்டும் தான் வேல்யூ வரும். I dot I வேல்யூ வரும், j dot j வேல்யூ இருக்கு, k dot k வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, வேற மத்த எல்லா இடத்துலயுமே 0 தான் ஆகும் டாட் ப்ராடக்ட். I dot j 0, I dot k 0, அதே மாதிரி j dot I வேற நம்பர்ஸ் வந்துச்சுனாலே ஓகேங்களா இந்த இடத்துலயுமே உங்களுக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். ஜஸ்ட் 0 இல்லாம இருக்கு, நீங்க நோட் பண்ணீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி k dot I 0 தான், k dot j வும் 0 தான். டாட் ப்ராடக்ட் எல்லா டைம்லயுமே 0 தான், எதை தவிர I dot I, j dot j, k dot k. ஓகேங்களா, அதை தவிர மத்த எல்லா டைமுமே என்னதான் 0 தான். ஜஸ்ட் இதுவுமே உங்களுக்கு தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா நம்ம டிஃபரெண்ட் யூனிட்ஸ் வந்து வெக்டார்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஒரு யூனிட்ல மட்டும் வெக்டார்ஸ் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 12th முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது வந்து 12th இருக்க ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்க்கு வந்து அதிகமா தேவைப்படும். ஐ மீன் மேக்னடிசம் யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். மேக்னடிசம் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அண்ட் மேட்டர் அந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு வெக்டர் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா, அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் தான். வெக்டர் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டர். ஓகேங்களா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டர் இட்செல்ஃப் என்னன்னா 0. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். A வெக்டரும் ஒரு வெக்டர் இருக்கு, அந்த வெக்டரை அது கூட கிராஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா, அது கூட பேரலலா இருந்தாலும் முடியாது, அந்த வெக்டர் அது கூட கிராஸ் பண்ண முடியுமானா முடியாது. இது A வெக்டர், A வெக்டர் தான். A வெக்டர் கிராஸ் A வெக்டர் நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். அப்ப அதோட வேல்யூ 0. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல மீனிங் என்னன்னா I dot I 0வா இருக்கும். ஏன்னா I கூட கிராஸ் பண்ண முடியாது. I cross I 0.
j cross j 0, k cross k 0. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப மீதி இருக்கிறதுலாம் வேல்யூ பிளஸ் மைனஸ்ல போட்டிருக்கீங்களே, அதுக்கான வழி என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரொட்டேஷன் தான். ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். ஜஸ்ட் இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். IJK எழுதிங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. IJK வரிசையா. ஓகேங்களா, IJK. IJனா மீதி என்ன இருக்கு? K. ஐ மீன் ஐங்கிறது x ஆக்சிஸ், ஜேங்கிறது y ஆக்சிஸ். அப்ப மீதி இருக்க ஆக்சிஸ் z ஆக்சிஸ். ஓகேங்களா, அப்ப அங்கதான் அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும். அதோட ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? K ல இருக்கும். அப்ப I cross J எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு K ல கிடைக்கும். I cross J என்ன கிடைக்கும்? K ல கிடைக்கும். J cross K, J cross K இது என்னது? y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். நமக்கு எங்க கிடைக்கும்? x ஆக்சிஸ். ஏன்னா மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர்னு உங்களுக்கு தெரியும். அப்ப I அங்க கிடைக்கும். ஓகேங்களா, J cross K, J cross K என்ன கிடைச்சிருக்கு? I கிடைச்சிருக்கு. அடுத்தது K cross I, K cross I. ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்டி கிளாக் வைஸ் தான், சாரி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்குது. ஓகேங்களா, K cross I, K ல இருந்து I, Kங்கிறது y, ஐ மீன் z டைரக்ஷன், Iங்கிறது x ஆக்சிஸ், மீதி இருக்கிறது y ஆக்சிஸ், y ஆக்சிஸ்ல இருக்கிறது j கேப். ஓகேங்களா, அப்ப மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? K டாட் I என்ன கிடைக்கும்? J ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது மூணு கிடைச்சிருச்சுங்களா. இதுக்கு ஏதாவது ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அது என்ன சார்? ஆப்போசிட்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒண்ணும் இல்ல, IJK அப்படியே வச்சுங்க. இங்க K cross I வந்துச்சுங்களா, K cross I இதுக்கு மீனிங். ஓகேங்களா, இப்படி பண்றீங்கன்னா K cross I ன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா I cross K ன்னு அர்த்தம். அப்ப I cross K ஓட வேல்யூ அதுவுமே J ல தான் கிடைக்கும், ஆனா மைனஸ் ஆஃப் J ல கிடைக்கும். ஓகேங்களா, மைனஸ் ஆஃப் J னா ஆப்போசிட் டைரக்ஷன், ஒண்ணும் இல்ல. இது I, இது J, இது K அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இது I, இது J, இது K னா இதுதான் என்னது? மைனஸ் K, இது மைனஸ் I, இது மைனஸ் J. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்ப அந்த டைரக்ஷன்ல நமக்கு ரிசல்டன்ட் கிடைக்கும். ஓகேங்களா, I டாட் K என்ன வரும்? மைனஸ் J. I டாட் K மைனஸ் J. ஓகேங்களா, அடுத்தது K டாட் J. K டாட் J னா மீதி இருக்கிறது I தான், அது மைனஸ்ல கிடைக்கும், ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஓகேங்களா, K டாட் J. ஓகேங்களா, அப்ப மைனஸ் I, K டாட் J மைனஸ் I. மீதி என்ன இருக்கு? J டாட், சாரி J கிராஸ் I. கிராஸ் எல்லாத்தையுமே டாட்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி. J கிராஸ் I, J கிராஸ் Iங்கும் போது நமக்கு K ல கிடைக்கும், அது மைனஸ் K. ஓகேங்களா, J கிராஸ் I மைனஸ் K. ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு ரெண்டு டயக்ராம் வச்சு. ஓகேங்களா, எப்பப்பெல்லாம் பாசிட்டிவ் வரும், எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் வரும், இதை பேஸ் பண்ணி பொருள் எந்த டைரக்ஷன்ல நகரும் நகராது அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிட்ல क्वेश्चंस இருக்காது கண்டிப்பா. ஆனா மேக்னடிசம் பார்ட்ல 12th ஓட 4th சாப்டர், 3rd சாப்டர் அண்ட் 4th சாப்டர்ல இதை பேஸ் பண்ணி கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும், ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கும், இப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस எல்லாம் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவோம். அல்லது ஜஸ்ட் இந்த ஒரு வெக்டார் தெரிஞ்சதுன்னா இதை வச்சு மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंसக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுருவோம். ஒன்னு ரெண்டு क्वेश्चंसக்கு மட்டும் தான் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை கண்டிப்பா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மத்தபடி எல்லா क्वेश्चनக்கும் இந்த ஒரு வெக்டார்ஸ் இதை வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மேக்ஸிமம் மேக்னிட்யூட். எப்ப மேக்ஸிமம் கிடைக்கும் நமக்கு? டாட் ப்ராடக்ட் எப்ப கிடைக்கும்? மேக்ஸிமம் கிராஸ் ப்ராடக்ட் எப்ப கிடைக்கும்? மேக்ஸிமம் வேல்யூஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப ஜீரோ கிடைக்கும்னு பார்த்தோம். எப்ப ஜீரோ கிடைக்கும்? டாட் ப்ராடக்ட்ல வந்து வேல்யூ ஏதாவது ஒன்று ஜீரோவா இருந்தாலும் சரி, அல்லது ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் என்னது 90 இருந்தாலும் சரி, டாட் ப்ராடக்ட் ஜீரோ. கிராஸ் ப்ராடக்ட் ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 0 or 180 அப்படி இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோ ஆகும். அதே மாதிரி வெக்டர் இட் செல்ஃப்மே ஜீரோ தான். கிராஸ் ப்ராடக்ட்ல ஒரு வெக்டரை அதோட வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ ஜீரோ தான். இது ஜீரோ கிடைக்கிறது. எப்ப மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்? மேக்ஸிமம்னா இந்த இடத்துல மேக்னிட்யூட் 1 தான். ஓகேங்களா, இருக்கிற வேல்யூ அப்படியே கிடைக்கிறதுக்கு பேர் என்னது? அந்த 1ன்னு வர வேல்யூ. ஓகேங்களா, எப்ப அது கிடைக்கும்னா உங்களுக்கே தெரியும். டாட் ப்ராடக்ட்ல எப்ப வந்து வேல்யூ 1, ஐ மீன் காஸ் தீட்டால எப்ப 1 0 டிகிரில. அப்ப ஆங்கிள் வந்து ஜீரோவா இருக்கும்போது, which means parallel வெக்டரா இருக்கும்போது, parallel வெக்டரா இருந்தாலும் சரி, ரெண்டு வெக்டர் parallel ஆக்ட் ஆகுது, இல்ல ஆங்கிள் பிட்வீன் தி 2 வெக்டர்ஸ் வந்து 0 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் மேக்னிட்யூட் கிடைக்கும். சார் எப்ப சார் மினிமம் கிடைக்கும்? ரொம்ப மினிமம். ஜீரோ மினிமம்னா ஜீரோவோட மினிமம் மைனஸ். ஓகேங்களா, பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோ, நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா, அப்ப நெகட்டிவ்ங்கிறது தான் மினிமம். ஓகேங்களா, எப்ப மினிமம் கிடைக்கும்னா காஸ்ல 180 ஓட வேல்யூ மினிமம். ஓகேங்களா, காஸ் 180 மினிமம். அப்ப மீனிங் என்னது? ஆன்டி பேரலல் வெக்டர்ஸா இருக்கும்போது, ஆன்டி பேரலல் வெக்டர்ஸா இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கலாம்? டாட் ப்ராடக்ட்ல மினிமம் மேக்னிட்யூட் கிடைக்கலாம். ஏன்னா தீட்டா வந்து 180 டிகிரி. அப்பதான் வேல்யூ என்னது? 180 ஓட வேல்யூ, காஸ் 180 ஓட வேல்யூ -1. ஓகேங்களா, காஸ் 180 ஓட வேல்யூ -1. இங்க காஸ் 0 ஓட வேல்யூ 1, காஸ் 0 ஓட வேல்யூ 1. அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட் எப்பங்க சார் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னா, கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது, ஏவும் பியும்
ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருந்துச்சா சிங்கிற இன்னொரு பர்பெண்டிகுலர் வெக்டார் கிடைக்கும் ஓகேங்களா. அப்ப 90 டிகிரில ஓகேங்களா, மேக்ஸிமம் வேல்யூ 90 டிகிரி, அதாவது sin 90 வேல்யூ 1 எப்படி வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரிங்க சார், டாட் ப்ராடக்ட் எப்படி பண்றது, கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்றது ஓகேங்களா. உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் தெரிஞ்சதுதான். மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம் எதை, கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது, மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல பண்ணுவோம். ஜஸ்ட் a கிராஸ் b னா ஒண்ணும் இல்ல, முதல்ல ijk யூஸ் பண்ணிக்கணும், வெக்டார் ஃபார்ம் ijk யூனிட் வெக்டார்ஸ். a வெக்டார் ஒன்னு இருக்கு அப்படின்னா அதோட காம்பனன்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. a வெக்டாருக்கு எக்ஸாம்பிளுக்கு 5i 2j 3k ன்னு இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும், 5i 2j 3k. அப்ப அந்த 5 2 3 அப்படிங்கிற நம்பர் சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் கிராஸ் b, a இருக்குன்னா a ஓட வேல்யூ தான் ரெண்டாவது எழுதணும், b ஓட வேல்யூ மூணாவது தான் எழுதணும் ஓகேங்களா. ஒருவேளை b கிராஸ் a இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இங்க போயிருக்கு, இந்த நம்பர் இங்க வந்திருக்கும் ஓகேங்களா. நம்பர் இடமா இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட்ல வேல்யூ மாறும் ஓகேங்களா. நம்பர் கரெக்டா பண்ணணும். a கிராஸ் b னா a கிராஸ் b தான் பண்ணணும் ஓகேங்களா, b கிராஸ் a பண்ணக்கூடாது. அப்ப ஜஸ்ட் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஐ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த காலமையும் இந்த ரோவையும் ஓகேங்களா அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், 2 into 4 minus 1 into 3 நடுவுல மைனஸ் பண்ணும் ஓகேங்களா. 2 into 4 minus 1 into 3 மைனஸ் அந்த பக்கம் பார்க்கும்போது ஜேக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ்னா ரெண்டாவது மைனஸ் மூணாவது பிளஸ் ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவது பார்க்கும்போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றது, நடுவுல மைனஸ் போட்டுக்கணும். மூணாவது பார்க்கும்போது ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றது ஓகேங்களா. அப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட்னா ஒன்றும் பிரச்சனை, நம்ம எப்பயும் மல்டிப்ளை பண்றதுனா ஐ கூட தான் பண்ணணும், ஜேவை ஜே கூட தான் பண்ணணும், கேவை கே கூட தான் பண்ணணும். ஏன்னா அதோட வேல்யூஸ் தான் 1 ஓகேங்களா. அப்ப 5 into 3 15, 3 2 4 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3 2 6 ஜஸ்ட் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஓகேங்களா. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கும், என்ன அப்படின்னா ஈக்குவலிபிரியம் ஓகேங்களா. ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஓகேங்களா. ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈக்குவலிபிரியம் அப்படின்னா சமநிலைன்னு தமிழ்ல சொல்லலாம், சமநிலை ஓகேங்களா. அதாவது ஒரு பொருள் சமநிலையில் இருக்கு அப்படிங்கறது எப்ப சொல்லணும்னா நகராம இருக்கிறது. அட் ஈக்குவலிபிரியம் மீனிங் என்னன்னா பொருள் நகராம இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த டைரக்ஷன்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வேற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு ஓகேங்களா. ரெண்டு ஃபோர்ஸும் சேம், நானும் ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறேன், அவரும் ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறாரு ஓகேங்களா. அப்ப பொருள் நகரமான்னு கேட்டீங்கன்னா நகராது. அப்ப ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஒரு துகள் மேலேயோ, சிம்பிளா சொல்லணும்னா லாஜிக்கா பேசணும்னா ஒரு துகள் மேல ஒரு பார்ட்டிகல் மேல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இருந்து ஆக்ட் ஆகும் போது பொருள் ஆக்சிலரேட் ஆகலனா, பொருள் நகரல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஈக்குவலிபிரியம். அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் ஈக்குவலிபிரியம் ஓகேங்களா. சிம்பிளா சொன்னா அதுதான், அதாவது ஆக்சிலரேஷன் இருக்கக்கூடாது, ஆக்சிலரேஷன் 0, இல்ல வேற எப்படி சொல்லலாம்னா ரிசல்டன்ட் 0. அதாவது நான் ஃபோர்ஸ் கொடுத்தா அது நகருதுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரிசல்டன்ட். அங்க ரிசல்டன்ட்டே நடக்கல, நான் கொடுத்த ஃபோர்ஸுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல ஓகேங்களா. அப்ப ரிசல்டன்ட் 0ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ரிசல்டன்ட் 0னாலும் அது என்னதான், ஆக்சிலரேஷன் 0னாலும் ரிசல்டன்ட் 0னாலும் இந்த இடத்துல ரெண்டும் ஒன்னே தான், பொருள் நகராம இருக்கு கண்டிஷன். அதுதான் என்னது ஈக்குவலிபிரியம். எப்பப்பெல்லாம் ஈக்குவலிபிரியம் இருக்கும் அதுக்கான சில கண்டிஷன்ஸ் தியரிட்டிக்கல் क्वेश्चंस கேட்கலாம். அந்த ஒரு கண்டிஷன், ஈக்குவலிபிரியம்ல ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகும். ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பா அது பொருள் நகரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இங்க இருக்கு, அந்த பொருளை நான் புடிச்சு தள்ளி விடுறேன், கண்டிப்பா நகரும் ஓகேங்களா. தேவையான ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நகரும். ஆப்போசிட் டைரக்ஷன் இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தவிர்த்தாதான் கண்டிப்பா அது நகராம இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா என்னத்து காரணமா இருக்காது அப்படின்னா ஈக்குவலிபிரியமுக்கு காரணமா இருக்காது. 2 ஃபோர்ஸ் மினிமம் தேவை ஓகேங்களா. 2 ஃபோர்ஸ் மினிமம் தேவை எதுக்கு அப்படின்னா ஈக்குவலிபிரியம்ல இருக்கிறதுக்கு. இந்த 2 ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்னிடியூட்ல சேமா இருக்கணும் ஓகேங்களா. ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கணும். நான் 5 கொடுத்தா அங்கேயுமே 5 தான் இருக்கணும். அதுவும் இல்லாம எப்படி இருக்கணும், ஒரே டைரக்ஷன்ல இருந்தா கண்டிப்பா பொருள் நகரும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். எப்படி இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கணும். மினிமம் 2 தேவை. 2 எல்லா டைமுமே 2ல வந்து நமக்கு 2 ஃபோர்ஸ் இருக்கும்போது ஈக்குவலிபிரியம் இருக்குமா, இருக்காது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் மேக்னிடியூட்ல இருந்தா மட்டும் தான் அது ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். மற்ற டைம் எல்லாமே என்ன ஆகுது, பொருள் நகரும் ஓகேங்களா. அது மினிமம் கண்டிஷன் ஓகேங்களா, கொடுத்துருக்க மினிமம் கண்டிஷன். மினிமம் 3 ஃபோர்சஸ் தேவை எப்பனா கோப்ளானருக்கு ஓகேங்களா. அன்ஈக்குவல் வெக்டர்ஸ்க்கு சிம்பிளா சொல்லணும் ஓகேங்களா. அன்ஈக்குவல் வெக்டர் அல்லது கோப்ளானார் வெக்டர்ஸ்க்கு ஓகேங்களா. அதாவது நான் இந்த பக்கம் இருந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறேன் ஓகேங்களா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறேன். அன்ஈக்குவல் வெக்டர்ஸ்னு சொல்லிட்டேன். அன்ஈக்குவல் வெக்டர்ஸ்னா இந்த பக்கம் இருந்து கொடுக்கறது ஈக்குவல் இல்ல, ஒரு 4 நியூட்டன் வச்சுக்கலாம். அப்ப கண்டிப்பா பொருள் நகரும். 2 ஃபோர்ஸ் பத்தல, இதை பேலன்ஸ் பண்றதுக்கு மினிமம் இன்னும் 1 நியூட்டன் நானு வேற ஒரு ஃபோர்ஸா கொடுக்கணும் ஆமாங்களா. அப்பதான் அந்த பொருள் நகராம அதே இடத்துல இருக்கும். அப்ப அன்ஈக்குவல் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு பிளேன்ல நம்ம ஆக்ட் பண்ணும் போது பொருள் நகராம இருக்கணும்னா மினிமம் 3 ஃபோர்ஸ் தேவைப்படும். மினிமம் இது வந்து 3ல இருந்து 30 வரைக்கும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோர்சஸ் 4 தேவைப்படும். எந்த கண்டிஷன்ல அப்படின்னா நான் கோப்ளானார். நான் கோப்ளானார்னா ஒண்ணும் இல்ல,
அடுத்த ஆக்சிஸ்க்கு போறது. ஓகேங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுவுமே எக்ஸ் ஆக்சிஸ் தான். இது பாசிட்டிவ் எக்ஸ், அது நெகட்டிவ் எக்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா, மேல இருந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார், ஒய் டைரக்ஷன். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் டைரக்ஷன். 3 ஃபோர்ஸ்னால அது ஈக்குவலிபிரியம்ல இருக்குமா? நான் இங்க ஒரு 5 கொடுக்குறேன், இங்கேயும் 5 கொடுக்குறேன், இங்கேயுமே 5 கொடுக்குறேன். 3மே 5 தான், 3மே ஈக்குவல் தான். நகராம இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பொருள் நகரும். என்ன நகரும்? பொருள் கண்டிப்பா நகரும். அடுத்த பிளேனுக்கு போயிட்டோம். ஓகேங்களா, அடுத்த ஆக்சிஸ்க்கே போயிட்டோம். அப்ப கண்டிப்பா பொருள் கீழ் பக்கமா நகரும். இந்த பக்கம் இந்த பக்கம் இது ஹரிசாண்டல் ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. ஓகேங்களா, ஆனா வெர்டிகல்ல கீழே நகருது, பொருள் இந்த மாதிரி நகரும். அப்ப வெர்டிகல்ல கண்டிப்பா நகரும். அப்படிங்கும் போது இதை பேலன்ஸ் பண்றதுக்காக மினிமம் ஒரு 5 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் 5 கீழே கொடுத்தோம்னா தான் என்னது? பொருள் அப்படியே நிக்கும். அப்படியே நிக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதுக்கு பேர் தான் ஈக்குவலிபிரியம். அப்படின்னா அந்த கண்டிஷன் தேவை எப்ப? அந்த நான் கோ பிளானர்ஸ்ல எப்ப கிடைக்கும் அப்படின்னா மினிமம் 4 ஃபோர்ஸஸ் இருந்தாதான் முடியும். ஓகேங்களா, மினிமம் 4 ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல பொருள் நகராது, ஆக்ஸலரேஷன் 0. வேற என்ன சொல்லலாம்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எல்லா இடத்துலயுமே ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் அல்லது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு வெக்டர். ஓகேங்களா, இருக்கு. அப்ப நெட் வெக்டார், அந்த ஒரு அப்ளைடு வெக்டார் என்னது? 0வா இருக்கணும். ஓகேங்களா, நெட் வெக்டார்னா மீனிங் என்னது? நெட் ஃபோர்ஸ் இந்த இடத்துல 0. ஓகேங்களா, நெட் ஃபோர்ஸ் மொத்த விசை, சிம்பிளா சொன்னா மொத்த விசை. நான் இங்க 5 கொடுக்குறேன், அங்க ஒரு 5, 5 மைனஸ் 5 0, ஆப்போசிட் டைரக்ஷனா மைனஸ் பண்ணுவோம். இங்க ஒரு 2, இங்க ஒரு 3, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் ஒரு 1 கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்க ஒரு 3, அங்க 2 + 1 3, ஒரே டைரக்ஷன் தான் கூட்டிக்கிறேன். ஓகேங்களா, 2 + 1 3, இந்த பக்கம் ஒரு 3, அப்ப 3 மைனஸ் 3 0. மொத்தத்துல நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தாதான் என்னவா இருக்கும்? ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். அந்த ஒரு ஈக்குவலிபிரியம் பேரு டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். நெட் டார்க், டவுங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? டார்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த டவுங்கிற சிம்பிள் டார்க் குறிக்கும். டார்க்னா ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம்ல இருக்கிறது, அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் தான் என்னது? டார்க். அது அந்த ஒரு யூனிட் வரும்போது நம்ம டீடைலா அதை பத்தி பேசுவோம். ஓகேங்களா, ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம்க்கு கண்டிஷன் என்னது? சேம், இது எல்லாமே தான். நெட் டார்க் அங்க 0வா இருக்கும், அங்கேயுமே ஆக்ஸலரேஷன் இருக்காது, நெட் டார்க் 0வா இருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம், நெட் டார்க் 0 அப்படின்னா என்னது? ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கண்டிஷன்ஸ் தான். ஜஸ்ட் இந்த தியரிட்டிக்கல் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்டுக்கா இருக்கட்டும், இதுக்கு மேல நம்ம பார்க்க போற யூனிட்ஸ்க்கா இருக்கட்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெக்டார்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.